மகாமந்திரி விதுரனே, நீ இச்சடங்கை தடுப்பதற்கு காரணம் என்ன? காரணம் உள்ளது ராஜமாதா. சற்று முன்னரே சத்திய பிரமாணம் செய்தேன். நான் அஸ்தினாபுரத்தின் மகாமந்திரியாவேன். இனிமேல் எனக்கு சத்தியம், தர்மம், அஸ்தினாபுரத்து அரியணையின் எதிர்காலம், ராஜ்ய பிரஜைகளின் நலன், இந்நான்கை தவிர வேறெதுவும் முக்கியமில்லை. தம் சந்தேகத்திற்கும் இப்போது விடையளிக்கிறேன். தமையனிடம் எக்குறையினையும் காணாதவனே சிறந்த உடன் பிறந்தவனாவான். ஆனால் குறை கொண்ட ஒருவன் உடன் பிறந்த தமையனே ஆனாலும் நிறையான அரியணையை ஏறுவான் என்றால் அது தவறென்று உரைப்பான் மகாமந்திரி. முள்ளானது விருட்சத்தை காக்கும் கடமையை கொண்டது ராஜமாதா. விருட்சத்தில் விளையும் கனிகளையோ அல்லது புஷ்பத்தையோ பெறுவதற்கு அது முயற்சிக்காது. இந்த ராஜ்ய விருட்சத்தில் நான் ஒரு சிறு முள்ளாவேன். தர்மத்தின் கூற்றை எடுத்துரைக்காமல் என்னால் இருக்க இயலாது. நான் நன்கறிவேன், இறைவனுக்கு எப்போதும் புஷ்பமே அளிக்கப்படுகிறது. முதலில் வீசி எறியப்படுவது முட்கள் தான். அதை எண்ணி நான் வேதனைப்படவில்லை. முள்ளாக இருந்து கடமையாற்றுவதையே என் முழு மூச்சாக கொண்டிருப்பேன்.